வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்த போறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பென்ஷன் திட்டமானது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கும் பென்ஷன் தரக்கூடிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை எவ்வளவு உயரப்போகுது, சாமானிய மக்களுக்கு என்னென்ன ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் பென்ஷன் வாங்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியம் தொடர்பாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வயதாகும் போது செலவுகள் அதிகரிக்கும், உடல்நலம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படும். இது போன்ற சூழலில் மூத்த குடிமக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது 80 வயதிற்கு பிறகுதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது. ஆனால் இப்போது புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலனானது 65 வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவும் 65 வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதலான ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தி இருக்காங்க. எனவே மத்திய அரசும் இதை அமல்படுத்த அழுத்தம் கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, இதற்கான அறிவிப்புகள் முறைப்படி விரைவில் வெளியாகும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இளம் வயதில் ஓடி ஓடி வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பணத்தை சேமித்து வைக்கலாம். ஆனால் வயதான பிறகு இது எதுவுமே இருக்காது. அன்றாட செலவுகளுக்கு கூட மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். யாராவது பணம் தருவார்களா, யாராவது நம்மை பார்த்து கொள்வார்களா என்று எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய செலவுகளை நாமே பார்த்து கொள்ள இப்போதே தயாராக இருக்க வேண்டும். அதற்கு பென்ஷன் பணம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் என்ற பெயரில் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அல்லது 5000 ரூபாயோ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே இருந்தால் அதை வைத்து வயதான காலத்தில் அவர்களுடைய அன்றாட செலவுகளை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த பென்ஷன் திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இல்லை, சாமானிய மக்களுக்கு கூட இந்தியாவில் நிறைய பென்ஷன் திட்டங்கள் இருக்கின்றன. அட்டல் பென்ஷன் யோஜனா, ஈஸ்ரம் கார்டு பென்ஷன் திட்டம், ஓஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய முதியோர் ஓய்வூதிய திட்டங்கள், வங்கி மற்றும் போஸ்ட் ஆபீஸ்களில் வழங்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்கள் போன்ற நிறைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அதில் உங்களுக்கு ஏற்ற திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா துறையை சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கு கூட பென்ஷன் திட்டம் இருக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஏற்ற பென்ஷன் திட்டத்தில் இணைந்து மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, மத்திய அரசின் இந்த அறிவிப்புகள் மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்த திட்டங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதோடு மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.